சுரா கைடு டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கான புதிய பதிப்பு. லேட்டஸ்ட் நியூ क्वेश्चन பேப்பர் பேட்டர்ன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரே கைடு. சுராஸ் டிஎன்பிஎஸ்சி கைடு. எளிய முறையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற சுராஸ் கைடு தான் ஒன்லி சாய்ஸ். தற்போது அனைத்து புத்தக கடை மற்றும் புத்தக கண்காட்சிகளிலும் கிடைக்கும். வாவ், ஆனியன் தோசா. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow, masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். நீலகிரியில் பெய்த தொடர் கனமழையால் மழை வெள்ளம் குடியிருப்புக்குள் புகுந்தது. மண் சரிவு ஏற்பட்டு கூவச்சோலை பகுதியில் பல வீடுகள் சேதமடைந்துள்ளன. சில வீடுகள் முழுவதும் விரிசலடைந்து எப்போது வேண்டுமானாலும் விழும் அபாயத்தில் உள்ளது. 10 வீடுகளைச் சேர்ந்த 62 பேர் நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஆண்டுதோறும் பருவமழையின் போது எங்களுக்கு இதே நிலைதான். மழைநீர் செல்லும் கால்வாய்கள் நெடுஞ்சாலைத்துறையினரால் மூடப்பட்டுள்ளது. அதை முறையாக திறந்து எங்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை வைத்துள்ளனர். என் பேர் சுபைதா. குவச்சோலியில வெள்ளை காலனியில இருக்கிறோம் சார். நாங்க அதனால வருஷம் எங்களுக்கு இதே தான் பொழப்பு. ஒரு நாளைக்காச்சும் நாங்க வருஷத்துல அழுகாம இருக்கிறதுக்கு இல்லை. இந்த வருஷம் அதுதான் எங்களோட நிலைமை. ரிவேட்மெண்ட் இடிஞ்சிட்டும் மண் இடிஞ்சிட்டும் வீட்டுக்கு மேல இப்ப முந்தா நாள் பெய்ஞ்ச மழைக்கு ஒரு வீடு அப்படியே ஃபுல்லா ஒரு வீட்டு மேல விழுந்து எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குது. அதனால இருக்கிறதுக்கு முடியாம நாங்க இது கை காலெல்லாம் வலி எடுத்துட்டும் கூடி இந்த காலனியில இந்த கேம்பில நாங்க வந்துட்டு இருக்கிறோம் சார். அதுக்கு நீங்க ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுக்கணும். வருஷம் தான் எங்களுக்கு பொழப்பு. அவங்க வந்து அது இது அப்படி செய்யறோம் இப்படி செய்யறேன்னு சொல்லும், பின்ன வந்து யாருமே எட்டி பார்க்காது. அப்ப அதுக்கு நீங்க ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு மார்க்கம் காமிச்சு கொடுக்கணும் சார். என் பேர் போஸுங்க. 10-15 வருஷமா குடியிருக்கிறாங்க. நாங்கள் எல்லாம் 5 சென்ட் இடம் வாங்கினாங்க. அந்த கவர்மெண்ட்டில் கிடைச்சான்னு சொல்லிட்டு எல்லாம் இடம் கம்மியாக்கிட்டு வீடு கட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த மழைக்கு இடிஞ்சு போச்சு. கனத்த மழைங்க. ரோட்டில் தண்ணி வந்து மோரில் இல்லாமல் தண்ணி இறங்கி இடிஞ்சு போச்சுங்க. அப்போ அதுக்கு கவர்மெண்ட் ஏதாச்சும் ஒரு நல்ல உதவி பண்ணால் பரவாயில்லைங்க. மாட்டு வீடு கட்டுக்கொண்டு. என் பேர் சிவராஜுங்க. நாங்கள் வசிக்கிற இடம் வந்துட்டு வெள்ளைக்காலனி குவர்ச்சோலைங்க. 10-40 வருஷமாக நாங்கள் இங்கே இருக்கிறோம். சின்ன கை குழந்தைங்களாம் வச்சுட்டு நாங்கள் ஒரு 10-25 குடும்பம் இருக்கோம் வசித்து வரோங்க. சரியான மழைங்க. மழை பெஞ்சு ரோட்டில் வர தண்ணி மோரியெல்லாம் அங்கங்கே ப்ளோக் ஆகி கிடக்குங்க. ரோட்டில் வர தண்ணியெல்லாம் காலனி உள்ளுக்கு இறங்கி ஏரியா உள்ளுக்கு இறங்கி வீட்டுக்கு மேலே ரிவெட்மெண்ட் எல்லாம் இடிஞ்சு உளுந்து அந்த இடத்துல வீடு தொங்கிட்டு இருக்குங்க. கீழே ஒரு ஆண்டிகப்பா ஒருத்தர் வச்சிட்ருக்கோங்க. இன்றைக்கி அவரை அங்கேயும் இந்த மலையில் தூக்கிட்டு வேறு இடத்துல தான் நாங்கள் போயிட்டு இருக்கிறோங்க. இப்போ நாங்கள் கை குழந்தைங்கள்லாம் வச்சுக்கிட்டு ஸ்கூலில் தான் கேம்பில் தான் இருக்கோங்க. கவர்மெண்ட்டை நினச்சி எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு எங்களுக்கு ஒரு சரியான ஒரு வீடு ஒரு இடத்த வாங்கி ஒரு வீடை ஒன்று பக்கத்துலேயே கட்டி கொடுத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு கொஞ்சம் பயன்படாத இருக்குங்க.